கர்த்தருடைய மகிமை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தர் தமக்காக கட்டப்பட்டிருக்கும் ஆலயத்தை தமது கிருபையினால் அங்கீகரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிரப்பும் வரையிலும் ஆசாரியர்களால் அந்த ஸ்தலத்தில் நிற்க முடிகிறது. அது வரையிலும் ஆசாரியர்களால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே வர முடிகிறது. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வைக்கிறார்கள். அங்குள்ள பரிசுத்த பணிமுட்டுக்களையெல்லாம் ஒழுங்கு செய்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். வெளியேறியவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் மறுபடியும் பிரவேசிக்க கூடாது. பிரதான ஆசாரியர் மட்டுமே வருஷத்திற்கு ஒருமுறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியேறிய பின்பு மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு கர்த்தருடைய மகிமை ஓர் அடையாளமாகும். உடன்படிக்கை பெட்டியை செய்வதற்கு முன்பாக கர்த்தர் தமது மகிமையை பற்றி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணி முடித்தவுடன் கர்த்தருடைய மகிமை அங்கு வந்து இறங்கிற்று. இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் அவர்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைத்தபோது ஆசாரியர்களால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே யாரும் பிரவேசிக்க முடியவில்லை. பாவ நிவாரண நாளின் போது மாத்திரம் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம். அந்த நாளில் பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. மற்ற நாட்களில் மகா பிரதான ஆசாரியனும் வேறு யாரும் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படும் வரையிலும் கர்த்தருடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பவில்லை. ஆசாரியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்ட பின்பு மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகம் கர்த்தருடைய மகிமைக்கு அடையாளம். கர்த்தருடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்புவதோடு ஆலயம் முழுவதையும் நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமைக்கு அடையாளமாய் இருக்கிற மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. இந்த ஆசாரியர்கள் பொன் பலிபீடத்தில் தூப வர்க்கங்களை பலியாக செலுத்துகிறவர்கள். அவர்களால் அங்கே நின்று ஊழியம் செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. தேவனுடைய மகிமை அவருடைய ஆலயத்தில் பிரத்யட்சமாக வெளிப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை பெட்டியை கனம் பண்ணுகிறார். உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம் என்பதை கர்த்தர்தாமே அங்கீகரிக்கிறார். இதுவரையிலும் உடன்படிக்கை பெட்டி அங்கும் எங்குமாக சுற்றி அலைந்து கொண்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது லேவியர்கள் சாதாரண ஸ்தலங்களில் உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக வெளிப்படையாக வைக்கப்பட்டிருந்தது. ஆகையினால் கர்த்தர் அப்போது தம்முடைய மகிமையை பிரத்யட்சமாக அங்கே வெளிப்படுத்தவில்லை. இப்போதோ கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட போது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்புகிறது. மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியையும் அது இப்போது வைக்கப்பட்டிருக்கிற சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசரிப்பு கூடாரத்திலே முதலில் வைத்தபோது அங்கு காணப்பட்ட கர்த்தருடைய மகிமையை விட இப்போது கர்த்தருடைய மகிமை அதிகமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்காக பரிசுத்தமான பணிமுட்டுகளை செய்திருக்கிறார். கர்த்தர் தேவாலய கட்டிடத்தையும் பரிசுத்த பணிமுட்டுகளையும் அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய ஆலயமும் பரிசுத்த பணிமுட்டுகளும்
கர்த்தருடைய நாம மகிமைக்காக பரிசுத்தமாய் பயன்படுத்தப்பட வேண்டும். மனுஷர் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இதுவே கர்த்தருடைய சித்தம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனபோது சாலமோன் ராஜாவும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடக்கிறார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைத்தபோது இஸ்ரவேல் சபை அனைத்தும் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியதை பிரத்யட்சமாய் பார்க்கிறார்கள். அவர்கள் கண்ட தரிசனம் அவர்களுடைய இருதயத்திற்குள் திகிலையும் நடுக்கத்தையும் உண்டாக்கிற்று. இஸ்ரவேல் சபையார் அனைவரும் கர்த்தருடைய மகிமையை பற்றி இதுவரையிலும் மோசேயின் ஆகமங்களில் படித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமையை இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் தரிசித்ததை இவர்கள் மோசேயின் ஆகமங்களில் வாசித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இதுவரையிலும் கர்த்தருடைய மகிமையை பிரத்யட்சமாய் பார்த்ததில்லை. இப்போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்ட போது அங்கே கூடியிருந்த இஸ்ரவேல் சபையார் அனைவரும் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியதை பிரத்யட்சமாய் பார்க்கிறார்கள். கர்த்தருடைய மகிமையை திகிலோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பார்க்கிறார்கள். இதனால் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்கும் கர்த்தரை குறித்து பயத்தோடு கூடிய பக்தி உண்டாயிற்று. சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண போகிறார். சாலமோன் ஏறெடுக்கும் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதற்கு கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் சபையாருக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிய போது மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை மேகமாகவும் கார் இருளாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கார் இருளிலே வாசம் பண்ணுகிறார் என்று சாலமோனும் சொல்லுகிறார். சுவிசேஷத்தின் காலம் வெளிச்சத்தின் காலம். இது ஒளியின் காலம். சுவிசேஷத்தின் வெளிச்சமான காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சாலமோனுடைய காலமானது கார் இருளின் காலமாய் இருக்கிறது. இனிமேல் வரப்போகிற பரலோகத்தின் மகிமையான காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் ஜீவிக்கிற இந்த காலம் கார் இருளின் காலமாய் இருக்கிறது. பரலோகத்தின் தெய்வீக மகிமையும் நித்திய சந்தோஷமும் நமக்கு இன்னும் பூரணமாய் வெளிப்படுத்தப்படவில்லை.